ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹே ஹேட் லவ் ஜிக்கு கூடிய எஃப்எஃப் வந்து ஃபைனல் பார்ட். ஓகேங்களா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் எதிர் விட்டுருந்தோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிமின் தான் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஜேகே அப்படியே கூட்டிகிட்டு போய் ஜிம்மில் பெட்டில் லைட் பண்ண வச்சுட்டு அவரும் பக்கத்தே படுத்துக்கிறாங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜேகே தான் வந்துட்டு ஜிம்மில் எழுப்புறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக் சொல்கிறாங்க, அங்கே பாரு எக்ஸாம் இருக்குடா, எந்த ரிவிஷன் பண்ணீங்கன்னா அப்படி தூங்கிட்டே இருக்கா சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் தூங்குவா சொல்கிறாங்க. ஆக்சுவலி தூங்கிட்டேனா சொல்கிறாங்க. எந்திரி சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிமின் ஜங்குக் ரெண்டு பேரும் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டு புக்ஸ் எடுத்து ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அவர் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு ட்ரெஸ் அவங்க ரெண்டு பேருக்கான ஸ்கூல் இன்ஃபார்மாக அவரே போய்ட்டு அயன் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ணுறேன், நீ போய் குளிக்க சொல்கிறாங்க. அவர் போய்ட்டு குளிச்சுட்டு வராரு. இப்போ ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வேர் பண்ணிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து கொடுத்துருப்பாங்களா அந்த ஃபுட்டு, அதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும். அதை எடுத்து நம்ம ஜேகே ரீஹீட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு இது சொல்கிறாங்க, இது அப்பா எனக்கு எடுத்து வந்து கொடுத்தாங்க, நான் இப்போ ரீஹீட் பண்ணிடுறேன், நம்ம சாப்பிடலாம். எடுத்து தூங்கிட்டியா? சரி, எனக்கும் பசி இல்லை, அதனால தான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த ஃபுட்டு வந்து ஹீட் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ரெண்டு பேர் ஸ்கூல் தான் வராங்க. இங்கே ஒயன் தான் ரொம்ப நவசனிட்டு இருக்கா. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஒயன் உனக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. ஏன் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. இல்லைடா, எனக்கு எக்ஸாம் அடிச்சு ரொம்ப பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஐயோ பயப்படாத, உனக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதிடு, தெரியாத கொஸ்டினாக கொஞ்சம் லேட்டாக எழுத சொல்கிறாங்க. சரி ஓகேடா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், ஹால் எந்த ஹால் சொல்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகேக்கும் ஒயனுக்கும் ஒரே ஹால், டேக்கும் ஜிமினுக்கும் ஒரு ஹால் போட்டிருக்காங்க. டே ரொம்ப ஹாப்பி, நீ நானும் ஒரே ஹால் அப்படி சொல்கிறாங்க. இங்கே ஒயனை பார்த்தா தான் பாவமாக இருக்குது. இங்கே பாரடி இது ரெண்டு நம்ம வந்து பார்த்தா எழுத போகிறோம், அவங்கவுங்க அவங்க எக்ஸாம் எழுத போகிறோம், இதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லைடா, நீங்கள் இருந்தால் எனக்கு நர்வஸாக இல்லாமல் இருக்கும் சொல்கிறாங்க. அதான் ஜேகே இருக்காங்கன்னு நம்ம டேஸ்மா சொல்ல. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஏன்ச்சுட்டே நீ ஜேகே விழுக்கிற சொல்கிறாங்க. அப்போது இல்லைடா, அவங்க பாரு, அவன் பாட்டுக்கு அவன் எக்ஸாம் எழுத போகிறான், அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்போதான் ஜேகே என் ஜேகேவை பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. நீங்கள் பாரு மூச்சு, என்னோடய ஹஸ்பண்டு தானே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாண்டா, என்னோடய ஹஸ்பண்ட் தானே நான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. ஜேகே பாட்டுக்கு தனியாக தான் நின்றுருக்காங்க. ஜங்குக் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு டேக் ஒரே ஹால், உங்களுக்கு சொல்கிறாங்க. என்னோடய ஹால் நான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்போ ஏன் சொல்கிறாங்க, பார்த்தியா என்னோட நம்பர் அந்த ஹாலில் தான் எனக்கு வந்து சொல்கிறேன், அப்படி என்னோட ஹஸ்பண்டு நீ என்னோட ஹால் தானே சொல்லவே இல்லை பற்றியா சொல்கிறாங்க. பாரு என் எதுவும் சொல்லாத ஜேகே சொல்கிறாங்க. அதான் உனக்கு ஜேகே சொல்லிட்டு அவனுக்கு கோவம் திரும்பி சொல்கிறாங்க. அச்சோ சரி விட்டு நல்லா எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிமின் கிட்ட நல்லா எக்ஸாம் எழுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம டே அண்ட் ஜிமின் ஒரு கிளாஸ் இருக்காங்க. ஒயன் அண்ட் ஜேகே யாரையும் பார்க்கல. அவர் பாட்டுக்கு அவர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனது எழுதிட்டே இருக்காரு. ஒயன் அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் எழுதிட்டு தெரியாத கொஸ்டின் அப்படி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. லேட்டாக எழுதுலாம் சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா ஜிமின் டே ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க. ரெண்டு பேரும் அவங்க பாட்டுக்கு எழுதிட்டு இருக்காங்க. எழுதிட்டு ஃபைனல் எக்ஸாம் முடிச்சு வெளில வந்து ஜேகே தான் கேட்குறாங்க. எப்படி எழுதுனா சொல்கிறாங்க. நல்லா எழுதுனா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு டே பாய் டே அப்படி சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லிட்டு நம்ம டே அண்ட் ஒயன் அவங்களாம் பாய் சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுறாங்க. இப்போ என்ன சொல்லிடுறேன், ஆல்ரெடி நம்ம சுகா அண்ட் ஜேகப்லாம் ஸ்கூல் முடிச்சிட்டாங்க. ஓகே, இவங்க மட்டும் தான் இப்போ கிளாஸ் ஸ்கூலில் வந்து 12th எக்ஸாம் தான் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமினும் நம்ம ஜேகே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஜிமின் ரொம்ப டயர்டாகிட்டு அப்படியே வந்து சோகப்படுத்துக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஜேகே சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா, ஏன்னா ஃபுட்டு குக் பண்ணி தரவா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க சொல்கிறாங்க. நான் மட்டும் எத்தனை டைம் சொல்கிறேன், ஏன்னா ஏன் நீ வாங்க போங்கன்னு சொல்கிறாங்க. நானும் நீயும் சேம் ஏஜ் தானே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் உன்னை அப்படி கூப்பிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா? ஆமாம் சொல்கிறாங்க. சரி எதுவும் சாம ஜேகே அமைதியாக இருக்காங்க. இப்போ போய்ட்டு நம்ம ஜேகே வந்துட்டு எல்லாத்தையும் அவங்க ஸ்கூலில் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஜிமின் தான் கூப்பிட்றாங்க. ஜிமின் வா, இதெல்லாம் கொஞ்சம் படி சொல்கிறாங்க. ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமினுக்கு ஜேகே வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ வீட்டோட டோர் கொடுத்து ரிங் ஆகுது. யார் இந்த டைமில் சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணலாம். டேவும் ஒயன்டா, நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக படிச்சா படிக்கவும் முடியல, ஸ்டடி பண்ணவே கஷ்டமாக இருக்கும், உங்க கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணலாம்ல, அதுதான் வந்து சொல்கிறாங்க. குரூப் ஸ்டடி பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கு வந்து பிடிக்கல, ஏன்னா ஜேகேக்கு வந்து அவங்க வீட்டுக்கு யாரும் வரது பிடிக்காது. அவரும் ஜிமினை தவிர வேறு யாரும் இருக்க கூட நினைப்பாரு. இப்போ நம்ம ஜிமின் சரி வாங்க உட்காருங்க சொல்கிறாங்க. ஜிமின் ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் போய்ட்டு ஒரு பவுலில் ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வைக்கிறாங்க. இந்த டே ஒயன் எடுத்துக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. டே வந்துட்டு ஜிமினோட ஹேண்ட் பிடிக்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமினோட டேவோட ஹேண்ட் எடுத்து விட்டுட்டு பேச அப்படி சொல்கிறாங்க. நம்ம டே பார்த்து மறுக்கிற ஜிமின் தான் ஏன் டே ஒரு இடத்த டே சொல்கிறாங்க. சரி ஓகே படிக்கலாம் சொல்லிட்டு எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. ஜங்கு கூட கொஞ்சம் தள்ளி உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஜிமினே டே நம்ம ஒயன் 3 பேரும் ஒன்றா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனலாக இப்படி தான் அவங்க அந்த ஒரு ஃபுல் டே அவங்க வீட்டில் இருப்பாங்க. இப்போ ஈவினிங் ஆகிடுதுட்டு கிளம்புறடா சொல்கிறாங்க. சரி போங்கடா சொல்லிடுறாங்க.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இப்படி ஒரு 2 வீக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஃபைனலாக இன்றைக்கி எக்ஸாம் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஜிமின்னா அப்படியே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து அப்படியே விழுந்துடுறாரு. சரி ஜிமின் என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. ஜேகே உனக்கு தெரியுமா எக்ஸாம் எப்போ முடியும்னு நான் நினச்சேன் ஜேகே சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உருண்டு பரட்டுருக்காரு ஹாப்பினஸில். அப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்போ காலேஜ் சொல்கிறாங்க. காலேஜ் அப்போ ஜேகே நான் வந்துட்டு வேணால் ஆன்லைனில் கூட நான் படிச்சுப்பேன், ஸ்டடீஸ் பண்ணுவேன். ஆனால் நான் வந்துட்டு காலேஜில் போகவே மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு ஸ்மைல் வருது. சரி படிச்சுக்கலாம், படிக்காமல் எங்கே போகிறோம் அவங்க பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜேகே அண்ட் ஜிம்மி தான் வந்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க. எக்ஸாம் முடிச்சு 1 வீக் அவங்க வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஜேகேவோட அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. ஜிம்மியும் சரி ஜேகேவும் சரி. ஜேகே வந்துட்டு பெருசாக வந்து பேசவே மாட்டார் அவங்க அம்மா கிட்ட. ஜிம்மின் மட்டும் அவங்க அம்மாட்ட நல்லா பேசுவாங்க. ஜேகே அம்மா கிட்ட பேசிட்டு ஜேகே வந்துட்டு அவங்க வீட்டிலே வந்துட்டு சும்மா வந்துட்டு போர் அடிக்க சொல்லிட்டு உட்காந்து புக்ஸ் தான் ரீட் பண்ணுறாங்க. அப்போ ஜேகேயோட அம்மா கேட்குறாங்க, எப்படிப்பா ஜேகே கிட்ட இருக்க நீ, எனக்கு புரியல. ஏன்னா புக்ஸை மட்டுமே ரீட் பண்ணுறான் மோஸ்ட்லி, வேறு எந்த கேம் கூட விட மாட்டா சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துருக்கேன், எதுவுமே வந்துட்டு பெருசாக படிக்கவே மாட்டேன்டா, அவன் மாட்டுக்கு இருக்கான்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. அவங்க அப்படி இருக்குது எனக்கு கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஓகேவாப்பா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, இருந்தாலும் நீ மற்ற பசங்க மாதிரி ஆசைப்பட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க. நாங்கள் இல்லைப்பா வெளில கூட்டிகிட்டு போகணும். அங்கே பாருங்கள் ஆண்டி ஜேகே எப்படி இருக்காங்களோ அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு அதுவும் போதும், அவங்க ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஜிம்மி, ஜேகே இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுக்கிட்டதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஆண்டி, நீங்கள் ஒன்றும் தேங்க்ஸில் பண்ணுறேன், அவர் என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜேகேயோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு அவங்களுக்கு டின்னர் தான் கொடுக்குறாங்க. அதில் ஒரு ஒயின், எப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு ஒயின் அது அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மேரேஜ் ஆனால் அந்த மேரேஜ் டே அன்றைக்கி நைட்டு கொடுப்பாங்களாமா அவங்க கப்பல்ஸ்க்கு. அந்த ஒயினை வந்துட்டு ஜேகேயோட அம்மா வச்சுருக்காங்க. அதுவும் ஜேகேக்கும் சரி ஜிம்முக்கும் சரி அது அந்த மாதிரி ஒயின்ன்றதே தெரியாது. அவங்க 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. குடிங்கப்பா சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆண்டி இது என்ன சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரொம்ப காலத்து ஒயின்ப்பா. ஒயினாக சொல்கிறாங்க. ஆமாம் இது ரொம்ப ஸ்கின் ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும், அது குடி எப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜேகே சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் ஜிம்மி குடிக்காத சொல்கிறாங்க. அப்போ ஏன் ஜேகே சொல்கிறாங்க. அப்போ ஜேகேயோட அப்பா சொல்கிறாங்க, இல்லை ஜேகே குடிங்க நல்லா தான் இருக்கும், நான்லாம் அந்த காலத்தில் தான் குடிச்சிருக்கேன், ஸ்கின் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் பார்க்க சொல்கிறாங்க. அப்படியே அங்கிள் சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நான் குடிச்சிடறேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மி வந்து குடிச்சிடுறாங்க. அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு நம்ம ஜேகே பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மி என்ன சொல்கிறாங்க, ஜேகே நல்லா இருக்குது நீங்களும் குடிங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை ஜேகே நீங்கள் குடிங்க அப்படி சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு அவர் குடிச்சிடறாரு. இப்போ ஜேகேயோட அம்மா ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறாங்க. ஸ்மெல் பண்ணிட்டு இப்போ ஜேகே ஜிம்மி நினைப்பாங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஜேகே எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் மேலே போயிடுறாங்க. இப்போ ஜேகேயோட அப்பா தான் கேட்குறாங்க ஜேகேயோட அம்மாட்ட, என்ன பண்ணியிருக்க நீ, எதுக்கு அந்த இது கொடுத்த சொல்கிறாங்க. இல்லைங்க அது வந்துட்டு அந்த காலத்து ஒயினுங்க, அவங்களுக்குள்ள கொஞ்சம் மாதிரி ஈர்ப்பு இருக்கணும்லாங்க, அதை விட்டு அவங்க தள்ளி இருந்தாங்கன்னா ஜிம்மி பாவம் இல்லையா சொல்கிறாங்க. ஜேகே இப்படியே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. அவங்களுக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவனாம அவனோட இருக்க முடியாது, அவனாம இவனோட இருக்க முடியாது, ஸ்கூலுமே முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே என்ன, அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் வரணும்ல சொல்கிறாங்க. அவங்க இதே மாதிரி தள்ளி இருந்தாங்கன்னா என்ன தான் சொல்கிறாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் நம்ம பசங்க தானே சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இப்போ அங்கே மேலே கொண்டு நம்ம ஜேகே ஜிம்மி 2 பேரும் வந்து வழக்கம் போல் எப்போவுமே ஒன்றா தூக்குவாங்க. அவங்க வந்து இங்கே வந்து ஒன்றா தூக்குறாங்க. நம்ம ஜிம்மி என்ன பண்ணுறாங்கன்னா ஜேகே கிட்ட போகிறாங்க. ஜேகே கிட்ட போயிட்டா ஜேகேட்ட ஷர்ட்டை ஒரு மாதிரி பட்டன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன பண்ணுற ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஜேகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி கிட்ட போகிறாங்க. கிட்ட போய்ட்டு ஒரு மாதிரி அவர் ஹார்ட் ப்ரீத் வந்து ஒரு மாதிரி அந்த ஹார்ட்டான ஒரு ப்ரீத் வந்து வருது. இது ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜேகே சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. ஜேகேக்கு வந்து புரிஞ்சிருது. டக்குனு என்ன பண்ணுறாருன்னா ஜிம்மின்னு எந்திரியே சொல்கிறாங்க. எதுக்கு ஜேகே சொல்கிறாங்க எந்திரியே சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி என்ன பண்ணுற ஜேகே என்ன பண்ணுறாரு. ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிட்டு பாத்ரூமில் தான் போயிட்டு ஷவர் ஆன் பண்ணி விட்டுறாரு. ஜேகே அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஈரோ அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் பார்த்தா 2 பேரும் வந்துட்டு நல்லா ஷவர் பண்ணுறாங்க. அதுவும் ட்ரெஸ்ஸோட ஜிம்மின்னு கேட்குறாங்க. ஏன் ஜேகே சொல்கிறாங்க. அமைதியாக யாரோ சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மில் அமைதி நினைக்கிறாங்க. அப்புறம் புரியுது அந்த ஒயின் வந்துட்டு அந்த காலத்தில் கூட யூஸ் பண்ணுற அந்த ஒயின் தான். கிட்டத்தட்ட இப்போ ஒரு ட்ரக் இருக்குல்ல அந்த மாதிரி. ஆனால் ட்ரக் மாதிரி கிடையாது, அது நேச்சுரலாக கொடுக்குறது. அதை கொடுத்தாங்கன்னா உங்களோட பாடி கொஞ்சம் ஹீட் ஆகிடும். அந்த ரீசன் மட்டும் தான், வேறு மற்றபடி தப்பாக இருந்தால் இது இல்லை. அது அவர் என்ன பண்ணுறாரு. 2 பேரும் வந்து ஷவர் ஆகி பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி நார்மலாக ஆகிடுது. அப்படி கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஆனால் ஓகே அப்படின்ற காலத்துக்கு இருக்குது. ஜேகேக்கு தான் ரொம்ப இதாக தோணுது. அதனால என்ன பண்ணுறாரு. நீ போ ஜிம்மின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இப்போ அவரே ரொம்ப நேரம் ஷவரில் இருக்காரு. ஷவர் வந்துட்டு நம்ம ஜிம்மில் வந்து ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மி நீ அந்த கவுச்சில் படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஏன் ஜேகே சொல்கிறாங்க. இல்லை நீ இந்த கவுச்சில் படுத்துக்கோ, நான் அந்த இங்கே கீழே படுத்துக்க சொல்கிறாங்க. பெட்டுன்னு சொல்கிறாங்க. பெட்டில் வேலை சொல்கிறாங்க. ஏன் ஜேகே சொல்கிறாங்க. பெட்டு ஹீட் ஆகும் சொல்கிறாங்க. ஹீட் ஆகுமா என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் அது நம்ம இப்போ அங்கே தூங்க வேணாம் கவுச்சில் தூங்க சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிம்மி எதுவுமே கேட்காம கவுச்சில் படுத்துக்கிறாங்க. ஜேகேனா அந்த பக்கம் வந்துட்டு ஃப்ளோரில் ஒரு சின்னதாக ஒரு கிளாத் மட்டும் வச்சு அதில் படுத்துடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் ரொம்ப நேரம் தூங்குறதுக்கு ஒரு மாதிரி ஹீட் ஆகிட்டே இருந்திருக்கும் பாடி. அப்படி இருந்து வந்துட்டு ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஆகிட்டு தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகே தான் லக்கேஜில் பேக் பண்ணிட்டாங்க.
ஜிமின் கிளம்பலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நம்ம சொல்லிக்கலாம், கீழே போய் சொல்லிக்கலாம் வா சொல்கிறாங்க. இப்போ கீழே இறங்கி வரவங்க பார்த்தாங்க, நம்ம ஜெக்கே உடம்பு பார்க்குறாங்க. ஜெக்கே ஜிமின் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறான்னு நினைக்கிறோம், ஏன்ப்பா சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஒன்றும் புரிய பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஜிமின் வந்து சரி ஓகே ஆண்டி நான் அப்புறம் வர சொல்லி வந்துடுறாங்க. இப்போ ஜெக்கே உடம்பு பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்கிறாங்க தெரியலையேங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு ஷைனஸ்னால போகிறாங்கள்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இங்கே பார்த்தா ஜிமின் காரில் வரும்போதே ஜேகே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜேகே நிறுத்துங்க சொல்கிறாங்க. என்னாச்சும் சொல்கிறாங்க. நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. காரை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்குறாங்க. இப்போ ஜேகே ஜிமினை கேட்குறாங்க, ஜேகே என்னாச்சு, எதனால் சடனாக கிளம்ப சொன்னீங்க, உங்கள் அப்பா அம்மா தான் வந்து இருக்க சொன்னாங்களே, நம்ம அங்கே இருக்கலாம் தானே போகணும், அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகே சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட எதுவும் போய் சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்காது, நான் உண்மையை சொல்லிடுறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நேற்று நம்ம குடிச்சோம்னா ஒரு வைன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நேற்று உனக்கு பாடியில் ரொம்ப ஹீட் அதெல்லாம் இருந்துச்சு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ஹீட்டாச்சு, ஏன்னே தெரியல சொல்கிறாங்க. அது அந்த வைனால் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அது நார்மல் ஒயின் கிடையாது, அந்த ஒயினை அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற ஒயினு, அது வந்து அந்த ட்ரிங்க் பண்ணோன்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகிடும் சொல்கிறாங்க. கப்பல்ஸ் குடிக்கிறது, அதுவும் மேரேஜ் டே அன்றைக்கி நைட்டு குடிப்பாங்க, அதை நார்மலாக கூட எடுத்துக்கலாம், ஆனால் அது வந்து கப்பல்ஸாக எடுத்துக்கிறது அப்படி சொல்கிறாங்க. அப்போ அப்படின்னா சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட அம்மா நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சி கொடுத்துருப்பாங்க, ஆனால் எனக்கு அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இல்லை தப்பு, எனக்கு எப்போவுமே வந்துட்டு எல்லாமே ஹானஸ்ட்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உனக்கு எனக்கும் எல்லாமே வந்துட்டு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் இருக்கணும், இந்த மாதிரி மற்றவங்க இது பண்ணி அப்படி இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. அப்போ ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஜேக்கோட ஹானஸ்ட்டு, அந்த நேர்மலாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ரியலைஸ் ஆனிச்சு மேலே ரூமுக்கு போனதுக்கப்புறம். முன்னாடியே நான் வந்துட்டு நார்மல் ஒயின் நினச்சா நானுமே குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த ஒயின் இருக்கும். என்னோட கிராண்ட்மா வந்துட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. நான் சைல்டுஹுட்டாக இருக்கும்போது என்னோட கிராண்ட்மா வந்துட்டு எப்போ என்னோட அப்பா அம்மா நானும் அங்கே போகிறோமோ அப்போ வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ்க்கு எனக்கு கிராண்ட்மா கொடுத்துருக்காங்க, ஞாபகம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நார்மல் டேஸ்லேயே கொடுப்பாங்க. அவங்க வந்துட்டு கப்பலாக ஒன்றா இருக்கும். நானும் என்னோட பிரதரும் வந்துட்டு தனியாக இருப்போம். அப்போ என்னோட அப்பா அம்மா கூப்பிட்டு அவங்க அந்த ஒயின் வந்து கொடுத்துருவாங்க. நான் பார்த்துருக்கேன், தெரியாமல் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஜிம்முக்கு ஒரு ஷையாக அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே போய் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே எப்படி சொல்கிறாங்க, நான் உண்மையாகவே நான் ஒரு நல்ல பர்சன் சூஸ் பண்ணியிருக்கேன், லவ் பண்ணுறேன். நீங்கள் என்னென்னாலும் என்னை தள்ளி வச்சுக்கலாம், என்னை பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு லவ்வில் கூட நான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் சூஸ் பண்ணது ஒரு பெஸ்ட் பர்சனாக தான் அப்படி சொல்லிட்டு, நான் லவ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் பர்சன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே எதுவும் சொல்லாமல் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு சரி வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. ஆனால் சொல்லாமலே வந்துட்டு ஏன் நீங்கள் சடனாக அப்படி வந்துட்டீங்க சொல்கிறாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை, நம்ம லைஃப்பை நம்ம தான் சூஸ் பண்ணணும். அவங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, தப்பு இல்லை, அவங்களோட டியூட்டி அது, ஆனால் அதுக்கப்புறம் வாழ போகிற லைஃப் நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஜிமின் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம தான் ப்ளே பண்ணணும். அந்த மாதிரி மற்றவங்க வந்துட்டு இது பண்ணி வரக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்க ஏதோ ஒரு கேரிங்லாம் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காத சொல்கிறாங்க. நம்ம ஜெமின் சொல்லலாம், ஜேகேக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, நம்ம அப்பா அம்மா இப்படி பண்ணி கூட அவங்க வேறு மாதிரி நினைக்கிறான் போகிற சொல்லிட்டு எனக்கு புரியுதுவா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டில் போய்ட்டு ஒரு 2 days ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் அவங்க கொஞ்சம் நார்மலாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தா ஃபைனலாக ஒரு பர்சன் தான் வீட்டுக்கு வராங்க, 2 பர்சன் வராங்க. பார்த்துட்டு உள்ளே வரலாமா சொல்கிறாங்க. சுகாகையாங்க சொல்கிறாங்க, உள்ளே வாங்க சொல்கிறாங்க. என்ன சுகாகையாங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வீட்டுக்கு, உள்ளே வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஜங்குக்கு வாங்க சொல்கிறாங்க. ஜங்குக் சுகா கிட்டலாம் வந்து நார்மலாக ஹேங் அந்த மாதிரி அவர் ரெஸ்பெக்டாக பேசுவாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு யாரும் இருக்கா சொல்லி பார்க்குறாங்க. சுகாகையாங்க உட்காருங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. டே என்ன சொல்கிறாங்க. ரொம்ப ஷையாகிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் என்ன ஷையாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல மாட்டேயா சொல்கிறாங்க. ஷிகா அப்படி சொல்கிறாங்க. இங்கே நானே சொல்லிடுறேன் ஜிமின் இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் எங்களுக்கு வெட்டிங் சொல்கிறாங்க. வெட்டிங்கா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இந்த சொல்லிட்டு கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா உங்களுக்கு வெட்டிங் என்ன சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அது சொல்லதாண்டா வந்து சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை, நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்களா கார்டெலாம் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. கார்டு பிரிண்ட் பண்ணுறதுக்குண்டா அதுக்கு முன்னாடி வெட்டிங் சொல்கிறதுலேருந்து ஏன் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன்டா ஷை ஆகிட்டே இருக்கா அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்ல. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை ஜிம் நான் சொல்கிறது ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் எப்போ மேரேஜ் சொல்கிறாங்க. இன்னும் 2 days தானே இருக்குது சொல்கிறாங்க. 2 days தானே. ஆமாம் ஏன்னா நானுமே இப்போ பிஸ்னஸ் தானே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சிட்டான், அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம், மேரேஜ் பண்ணிக்கலாம்னு தோணுச்சுடா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஆமாம் ஒயன் வீட்டுக்கு போனப்போ அப்படி தான் சொன்னான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவரே ஜோஹோப்பில் சண்டை போட்டுருக்கா, எப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா எல்லாத்தையும் நம்ம ஜிம்முக்கு சொல்ல. ஜிம்முக்கு பயங்கர ஹாப்பி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மில் இப்படி ஹாப்பியாக இருக்கிறத பார்க்க ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இந்த இவ்வளோ டேஸில் நம்ம ஜங்கு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஜிம்மில் ஸ்மைல் பண்ணாதான் அவர் ஸ்மைல் பண்ணுவார். அவருக்கு ஜிம்மில் கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்ட கூட அவரால் தாங்கிக்க முடியாது, அப்படி தான் அவர் இருப்பார். ஆனால் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் அவர் வந்து இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து லவ்வில் வந்து எப்போ நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி தான் அவர் ஸ்டில் இருக்கார். ஆனால் ஜிம்மில் விட்டு அவரால் இருக்க முடியல. ஜிம்மில் தான் அவரோட உலகம்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே கிட்ட சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீயும் ஜிம்மில் வந்துருங்க என்ன சொல்கிறேன். நம்ம ஜேகே கிட்ட சொல்ல வராங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இங்கே பாரு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வா, வராமல் விட்டுறது என்ன ஸ்கூலில் இப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து பிரித்து வைப்பேன், அந்த
மாதிரி ஓகே அது இனிமேல் நான் வந்துட்டு நீயே நினச்சாலும் கூட என் ஃப்ரெண்டு கூட இருக்க முடியாது, மேரேஜ் பண்ணிட்டு நாங்கள் வேறு ஒரு பிளேஸ் போகிறோம்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களோட பிஸ்னஸ் அங்கே இருக்குல்ல நம்ம சுகாவோட பிஸ்னஸ், அதனால் நாங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறோம்டா, இந்த ஊரில் இருக்க மாட்டோம் தான் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிம்முக்கு போய் ஹக் பண்ணிக்கிறாங்கட்டே ஒன்றும் இல்லைடா, நான் அப்பப்போ வருவோம் சரியா, மேரேஜ் ஆகிட்டாலே இப்படி தானே அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. நம்ம ஜிம்முக்குமே புரியுது. சரி ஓகே டே எப்படி சொல்கிறாங்க, இன்னும் 2 days தான், இங்கே பாரு என்னோடய மேரேஜில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லலாம், நம்ம எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும்னு தோணுது சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக சொல்கிறாங்க. சரி வந்துடுங்க சொல்லிட்டு அவங்க 2 போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜேகே தான் நெக்ஸ்ட் டே தான். ஜேகே சொல்கிறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜேகே சொல்கிறாங்க, நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. ட்ரெஸ் எதுக்கு ஜேகே, வீட்டில் நிறைய புது ட்ரெஸ் இருக்கே சொல்கிறாங்க. இல்லை உன்னோட ஃப்ரெண்டோட டேவோட மேரேஜ் இல்லை, நீ வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக போகணும்ல சொல்கிறாங்க. நிறைய ட்ரெஸ் இருக்குட்டே ஜேகே சொல்கிறாங்க. இல்லை நம்ம 2 பேரும் வரைக்கும் நான் வெளில கூட உன்னை கூட்டிகிட்டு போனது இல்லைவா சொல்கிறாங்க. சரின்ட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு ஜேகே தான் ஜிம்முக்காக ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு, ஒரு வெட்டிங்க்கு போடுற மாதிரி பார்க்குறாங்க. ஜேகே நம்ம அங்கே வந்து வெட்டிங்க்கு வந்து நம்ம ஃப்ரெண்டாக தானே போகிறோம், நம்ம என்ன குரூமா, எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. இல்லை இது நல்லா இருக்கு சொல்கிறாங்க. 2 பேருக்கு கப்பல் ட்ரெஸ் அவர் எடுக்கிறாரு. உங்களுக்கு இது ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே, நம்ம 2 பேரும் ஒன்றா போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஜேகே கிட்ட இவ்வளோ சேஞ்ச் தெரியுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரெஸ் அதுக்கு மேட்ச் ஆகுது செயின் அப்படின்ட்டு எல்லாமே எடுக்கிறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஆஃப்டர் 2 daysக்கு அப்புறம் நம்ம ஜிம்மின் அண்ட் ஜேகே 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிம் ரொம்ப அழகாக ரெடி இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஜிம்மினே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே ஜிமின் ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. ஜேகேவை பார்த்து ஜிம்மின் நினைக்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க என்னோட ஜேகே, எவ்வளோ ஹேண்ட்ஸம், எவ்வளோ அழகு, உன்னை பார்த்து டெய்லி அப்படி தானே ஃபாலோ ஆனேன். ஐயோ நான் ஸ்டில் இப்போ கூட எனக்கு அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது தோணுது, உண்மையாக அவனை மேரேஜ் பண்ணியிருக்கேனா அப்படின்ற மாதிரி தோணுது. அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜேகே பார்த்துட்டு இருக்கேன். ஜேகே ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. மேரேஜ் போகலாமா சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு டைம் ஆக சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே 2 பேருமே வந்துட்டு மேரேஜ் ஹாலுக்கு தான் போயிட்டு இறங்குறாங்க. ஏன்னு பார்க்குறா, வா உங்கள் 2 பேரும் இப்போ தானே ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் பார்க்குறேன், ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் பார்த்துருக்கேன், உங்கள் மேரேஜுக்கு நாங்கள் வரல, இப்போ பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் தேங்க்ஸ் ஏன்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தியா இந்த ஹோபி இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு இப்போ என்ன மேரேஜுக்கு அவசரம், பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருடா சொல்கிறாங்க. சரி விடுடி பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிமின் 2 பேரும் வந்துட்டு அங்கே சுகா அண்ட் டே தான் நின்றுருக்காங்க. போயிட்டு விஷ் பண்ணுறாங்க, கங்க்ராச்சுலேஷன் ஹேங்கிறாங்க. ஐயோ நம்ம சுகா சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில் சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜங்குக்கும் சரி ஜிம்முக்கும் சரி லைட்டாக ஷை ஆகுது. இப்போ டே தான் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் 2 பேரும் இப்படி பண்ணா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு, நீ ஹாப்பியாக இருக்கிற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நீ ஹாப்பியாக இரு சுகாகேங்களா, நீ ரொம்ப ஆசைப்பட்டேன், லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும் சுகாகேன்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சின்னதாக கூட தப்பான்ட்டா கூட எதுவும் ஹர்ட் பண்ணிட்டாதீங்க, அவன் ரொம்ப லவ் பண்ணுறாங்களா குழந்த மாதிரி இன்னசென்ட் நம்ம டே சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல. சரி டேக்கு ஒரு மாதிரி டேஸ் வருது. நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின் அவர் ஃப்ரெண்ட்ஸை கூட அவ்வளோ லவ் பண்ணுறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் ஜிம்மினை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஜேகேக்கெலாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது யாருமே, அவர் தனியாக தான் இருப்பார். ஏன்னா அவர் யார்கிட்டையும் பேசுனதில்லை, அதனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஆனால் நம்ம ஜிம்மின் அவருக்கு எல்லாமே இருப்பார். நம்ம டேக்கும் நம்ம உயரவும் கூட ஜேகே ரொம்ப பிடிக்கும். அவங்க சும்மா டேஸ்ட் பண்ணுவாங்க தவிர மற்றபடி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க என்ன இவர் தான் அதிகமாக யாரும் பேச மாட்டார். இப்போ பார்க்குறாங்க நம்ம டேவும் ஜிம்மின் ஹக் பண்ணிட்டு பார்த்துட்டு இவங்கெல்லாம் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒயன் வந்து நான் சொல்லிட்டு அவ்வளோ வரா. 3 பேர் சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க 3 பேர் ஒரு பிக்சராகவே எடுக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மின் தான் ஜேகே வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. இவங்க 3 பேர் பிக் எடுக்கும்போது ஜேகேவை பிடிச்சி ஜிம்மின் எடுக்கிறாங்க. அப்படியே கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ 4 பேர் அந்த பிக் எடுக்கிறாங்க. ஏன்னா ஜிம்மின் ஜேகே எந்த இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே வந்து அந்த ஃபோட்டோவில் ஜிம்மில் தான் பார்த்துருப்பாங்க அந்த பிக்கில் கூட. ஏன்னா ஜேகேக்கு ஜிம்மினா அவ்வளோ பிடிக்கும். போக போக அவர் எவ்வளோ லவ் பண்ணுறாரு எல்லாரையுமே, அவங்க ஃபேமிலி, அவங்க இவரோட அப்பா அம்மா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பாய் ஃப்ரெண்ட்ஸோ அப்படின்ட்டு எல்லாருமே அவ்வளோ கேரிங் லவ் கொடுக்குறாரா. ரொம்ப பிடிச்சிருக்கா. இப்படி ஒரு பர்சன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போவுமே ஜிம்மின் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை நினச்சிக்கிறாரு மனசில். இப்போ ஃபைனலாக இங்கே கேட்டு தான் வராங்க. வந்துட்டு நம்ம அங்கே வெட்டிங்லாம் ரிங்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க, நான் டான்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாரு. இந்த நம்ம ஜெகப் தான் இந்த பூனை இருக்கே சரியான வந்துட்டு சோம்பேறியான ஒரு பூனையாக இருக்குது, லேசி பூனை சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு இந்த பூனைன்னு சொல்லாத சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. சரி வேணா கேட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லவா சொல்கிறாங்க. ஜெகப் படிச்சிடும் டவுனாக சொல்கிறாங்க. சுகா போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம ஒய்யனும் ஜெகப் தான் டான்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ டே தான் வந்துட்டு இங்கே பாரு என்னோட க்யூட்டான மியாவா என் கூட டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாரு மியாவும் கூப்பிடாத எல்லாரும் இருக்காங்க சொல்கிறாங்க. நம்ம எதாவது தானே கூப்பிட்றோம் வா சொல்கிறாங்க. சரிட்டு சுகா நம்ம 2 பேரும் டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அங்கே ஒய்யன்னு ஜங்குக் டான்ஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் பார்த்துட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக் பார்க்குறாங்க. ஜிம்மின் தனியாக நிற்கிறதா. ஏன்னா ஜங்குக்கில் டான்ஸ் வருமா இல்லை அவர் பண்ணுவாரா அதெல்லாம் தெரியல ஜிம்மினுக்காரனா. எதுலையுமே அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஜங்குக் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கணும் நம்ம ஜிம்மின் நினைப்பாங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிம்மின் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்மின் டான்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்குக் சொல்கிறாங்க அவர் அப்படியே கூட்டிகிட்டு வந்து அவங்க எல்லாரும் ஏன்னா அங்கே நிறைய பேர் கப்பல்ஸ் டான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஜிம்மின் ஜங்குக் டான்ஸ் பண்ண ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அழகாக கப்பல் டான்ஸ் அவர் ஹேண்ட் அழகாக ஜிம்மினோட ஹெப்பில் வச்சு ஒரு மாதிரி ஆடுறாரு. ஜிம்மின் ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு தானே இது சொல்லிட்டேன். ஜங்குக்கு வந்துட்டு அவருக்கு
ஜக்கி கிட்ட கேட்க கூட இல்லை ஜிமின் வந்துட்டு டான்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் எதில் எல்லாத்துலேயுமே அவருக்கு என்ன பிடிக்கும் இவர் யோசிக்கிறதால ஜெக்கிக்கு ஜிமின்னா அவ்வளோ பிடிக்குது, எல்லாத்துலேயும் எனக்கே விட்டு கொடுக்குறான், அவனுக்குன்னு எதுவுமே பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிமின் கூட டான்ஸ் பண்ண ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக அப்படி ஜேக்கவே பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு ஒரு ஹேண்ட் வந்துட்டு ஜிமினை வந்து எடுத்துருது பார்த்தா நம்ம டே தான் என் கூட டான்ஸ் பண்ண சொல்லிட்டு அவர் சொல்ல. இப்போ நம்ம ஜங்கு சொல்கிறாங்க ஜேக்கப் சொல்கிறாங்க ஜங்கு என் கூட டான்ஸ் பண்ணிட்டே சொல்கிறாங்க. இல்லை ஹேங் சொல்கிறாங்க வா சொல்லிட்டு நம்ம ஒய்யன ஷுகாவும் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி. இங்கே ஜேகப்பும் ஜங்கு தான் வந்துட்டு ஜங்கு கூப்பிட்றாங்க வா டான்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. ஆனால் ஜங்கு டக்குன்னு இல்லை எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. ஜிமின்லாம் டே கூட டான்ஸ் பண்ணிருக்காரு. டே ரொம்ப ஹாப்பியாக ஜிமின் கூட டான்ஸ் பண்ண அவர் வெட்டிங் டேல ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் நம்ம ஜிமின் எதுவும் சொல்லாமல் இருக்காரு. ஆனால் ஜேக்கு இது பார்த்து ரொம்ப பாசிட்டிவாக ஆகிடுச்சு. ஏன்னா மற்றதெல்லாம் கூட அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. டான்ஸ் பண்ணுறது அதாவது கப்பல் டான்ஸாக அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இவர் எப்படி ஜிமினோட ஹிப்பை ஹேண்ட் வச்சுப்பாரு அதே மாதிரி டே வச்சிருக்காரு. சரி டைம் ஜங்குக்குலாம் ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது. அது எப்படி அது என்னோட ஜிமின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக டான்ஸ் முடிச்சு எல்லோரும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஜிமின் தான் டே ஹக் பண்ணிட்டு பத்திரமா டே சொல்கிறாங்க. இப்போ டே வந்து ஜிமினோட சிக்ஸில் கிஸ் பண்ண ஜிமின் போட்டு டேவோட சிக்ஸில் கிஸ் பண்ணா. இப்போ ஒயன் இவங்க 2 பேர் சிக்ஸில் கிஸ் கொடுக்குறா. இவங்களும் அவளுக்கு கொடுக்குறாங்க. 3 பேர் ரொம்ப கிஸ் வந்து ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக அவங்க அந்த ஜேகோப்பா ஷுகாக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல் அவங்க இப்படி பண்ணிக்கிறது. அதனால் அவங்க பார்த்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜேகே வளர்ந்து பொறுத்துக்க முடியல. அது எப்படி பண்ணலாம் தப்பு ஜிமின் என்னோடது சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அது எப்படி என்னோட ஜிமின் ஹிப்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம் டே எப்படி ஹேண்டில் பண்ண முடியாது தப்பு சொல்லிட்டு அவர் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜிமின் காரில் வரும்போது ரொம்ப சேடாக இருக்காங்க. இப்போ டே வந்துட்டு இந்த ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு போகிறானா சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அவருக்கு. அவர் என்ன இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சீரியல் இப்போ வந்துட்டு நம்ம டே வந்துட்டு எங்கே போவார்னா டேகுக்கு போயிடுவாங்க டேன் ஷுகா. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒயனு ஜேகப்பு அவங்களுமே தனியாக எங்கன்னா போயிடுவாங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்குது. அதே நினச்சி கொடுத்துருக்காரு. இங்கே ஜங்குக்கு என்னன்னா பொசிட்டிவாக வந்துட்டு இருக்காரு. இவர் அதை பார்க்கவே இல்லை என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஜங்கு காரணி பட்டத்தில் ஜிமினை தான் பிடிக்கிறாங்க. ஜிமின் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிமின் திரும்பி பார்த்துட்டு என்ன கே சொல்கிறாங்க. அவர் ரொம்ப சடாக இருக்காரு. அவர் அதெல்லாம் பார்க்கல. நீ எப்படி அது எப்படி நீ வந்து டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. டான்ஸாக என்ன சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. நீ எப்படி டே கூட டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன கே சொல்கிற நீ நானே சோகத்தில் இருக்காது சோகத்தில் எதுக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு என்னோட ஒயன் அதுக்கப்புறம் எப்போ நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸஸ் ஆகும் முன்னாடி மாதிரி சொல்கிறாங்க. ஃபோன் இருக்கிற சொல்கிறாங்க. ஃபோன் இருந்தாலும் சொல்கிறாங்க. அப்போ நீ என்னை பற்றி வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. உன்னை பற்றி என்ன சொல்கிற ஜேகே நான் உன் கூட தானே இருக்க போகிறேன். நீ இல்லாமல் என்னால் இருக்கக்கூட முடியாது. நீ என்ன சொல்கிறாங்க. இல்லை நீ டே கூட டான்ஸ் பண்ணுறது கூட என்கிட்ட கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. கேட்கலையா இங்கே பாரு ஜங்கு நீயே சொல்ல. டே வந்து நீ பெஸ்ட் ஃப்ரெண்டு டான்ஸ் பண்ணுறதும் தப்பாக சொல்கிறாங்க. அது தப்பு இல்லைனா ஜங்கு டே ஏன் உனக்கு கை வச்சான்னு சொல்கிறாங்க. ஹெப்பில் வச்சு கை வச்சு காமிக்கிறாரு. அதுவா அது ஃப்ரெண்ட்ஷிப் தானே சொல்கிறாங்க. எனக்கு புரியுது. ஆனால் அப்படி வைக்கக்கூடாது தப்பு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே இனிமேல் வைக்க மாட்டான். டான்ஸ் இன்றைக்கி 1 டே தானே டெய்லியும் பண்ண போகிறோம் வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜெக்குன்னா அது அந்த பாசிட்டிவ்னஸ் போகவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க அவரோட ஹேண்டில் திரும்ப ஜிம்மில் ஹெப்பில் ஓகே என்னாச்சு சொல்கிறாங்க. அப்புறம் பக்கத்து பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜங்குக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. ஜங்கு படி ஜிம்மில் ரிப்ளை கிஸ் பண்ணா ஜிம்மிலுக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க என்னாச்சு சொல்கிறாங்க. எனக்கு தானே எல்லா ரைட்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு தான் எல்லா ரைட்ஸ் இருக்குது அதுக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் உன்னை எடுத்துப்பேன் சொல்கிறாங்க. என்னான்னு இருக்கும். ஆமாம் நான் உன்னை எடுத்துப்பேன் உனக்கு ஓகே தானே. எனக்கு ஜங்குக்கு தொட்டா சொல்கிறாங்க பிடிக்கும். ஜங்குக்கு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ஜங்குக்கு இருக்க எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஜிம்மில் லிஃப்ட் பண்ணி இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு தான் புதுசு ஜங்குக்கு எல்லாம் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேம் டைம் அப்படிலாம் ஆசைப்பட்டு தான் பண்ணுறாரு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாசிட்டிவ்ல இல்லை இது என்னோட ஆசை அப்படி சொல்லிட்டு அவர் இப்படி வந்து கிஸ் பண்ணா இவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மில் இப்போலாம் டச் பண்ணுறது பார்க்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கிட்ட ஐ லவ் யூன்ற வேர்ட்ஸ் வரவே இல்லை. யூ ஆர் மை வேர்ல்டு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க யூ ஆர் மை வேர்ல்டு அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. நம்ம ஜிம்முக்கு புரியுது அவர் லவ் தான் இந்த மாதிரி மீன் பண்ணி சொல்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது ஒன்று வந்து ஃபேக்காக இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு பர்சன்றது ட்ரூவாக இருப்பாங்க அவர் நினைக்கிறாரு. அதனால் நம்ம ஜிம்முக்கு வந்து ஜங்குக்கு வந்து ஜிம்மின் மேலே தான் நம்பிக்கை இருக்குது. அதனால் அதுக்கு அவர் புரியுது. சரி அவர் அப்படி எப்படி இருக்காரோ அப்படியே விட்டுருவோம் சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் கிஸ் பண்ணி அவங்க ரொம்ப அன்றைக்கி நைட்டு அவங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிம்மின் பயங்கர ஷை ஆகிட்டு அப்படியே ஜேகேவோட செஸ்ட் கிட்ட எடுத்து பேச வச்சுருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின் நீ ஹாப்பி தானே சொல்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்போ நானும் ஹாப்பி அப்படி சொல்கிறாங்க. ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க ஜேகே சொல்கிறாங்க ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படி ஜிம்மின் ஷாக் ஆகிடுது. ஜிம்மினே மறந்துருப்பாரு. ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சொல்கிறாங்க. ஏன்னா இது நைட் டைம் இப்போ தான் ஜிம்மின் வந்துருப்பா நேற்று நைட்டு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதனால தான் ஜேகே வந்து அப்போயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்களோட செகண்ட் அனிவர்சரி ஃபஸ்ட் அனிவர்சரிலாம் அப்போ அவங்க அவ்வளோ ஹாப்பியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துருக்க மாட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நிச்சயமாக ஜங்குக்கு சொல்கிறாங்க
ஆமாம் இது நம்மளோட வெட்டிங் அனிவர்சரி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்க ஒருக்கா நான் எப்படி மறந்த அந்த டேவை சொல்கிறாங்க. ஏன்னா நீ என்னை மட்டுமே நினச்சிட்டு இருக்கல, அதனால தான் நான் எப்படி இருக்கேன், நான் ஹாப்பியாக இருந்தால் போதும், எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காது, என்னையே நினச்சிட்டு இருந்தா எப்படி ஞாபகம் இருக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே சொல்கிறாங்க. என் லைஃப்பில் நீ வந்தது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, என்னை லவ் பண்ணுது, என்னை அப்போ எப்படி இருந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போகாமல் என்னை அப்படியே என் கூடவே இருந்ததுலாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் உன்னையே அவ்வளோ ஹர்ட் பண்ணேன், உன்னை நான் அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினைக்கும் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அவங்க ஜிமின் பார்க்குறாங்க. அதுக்கான மொத்த லவ் தான் நீங்கள் இவ்வளோ டேஸில் எனக்கு கொடுத்துருக்கீங்களே, என்னை கேர் பண்ணிக்கிட்டது, என்ன ஒரு பேபி மாதிரி பார்த்துக்கிறீங்க, எனக்கு டெய்லி ஃபுட் ஃபீட் பண்ணி விட்றீங்க, டெய்லி ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் என்னை பார்த்துக்கிறீங்க, எனக்கு ட்ரெஸ் வரைக்கும் எனக்கு என் அம்மா மாதிரி என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்களே ஜேகே சொல்கிறாங்க. ஆனாலும் நிறைய ஹர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை அப்படி நான் நினைக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்க, அந்த ரீசனால் தான் நீங்கள் வந்துட்டு என்னை ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அப்படின்னு மறந்துட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு எனக்கு நீ அது மறந்துடலாம் அப்போ பிரச்சனையே இல்லை, ஏன்னா நீ என் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கல, அது போதும் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் இருக்கே போதும், எனக்கு எந்த சர்ப்ரைஸும் வேண்டாம் சொல்கிறாங்க. இந்த எனக்கு தருவேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் ஜேக்கு கால் வருது. பார்த்தா ஜிமினோட அம்மா கால் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் எங்கே இருக்கா வீட்டில்? சரிப்பா உங்களோட வெட்டிங் அனிவர்சரி இல்லைப்பா, சரி வீட்டுக்கு வரையா வந்துட்டு லஞ்ச் வந்து சாப்பிட போறியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் ஜேக்கே 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா நியூ ட்ரெஸ் 2 பேர் கொடுக்குறாங்க. அப்புறம் கிஃப்ட்டு கொடுத்துட்டு அங்கே ஃபுட்டு மதியம் லஞ்ச் எல்லாம் ஃபுட்டு சாப்பிட்டு இப்போ ஈவினிங்காக தான் கிளம்பி இங்கே வராங்க. இப்போ ஒரு 6 o'clock இருக்கும். நம்ம ஜேக்கே தான் போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஜேக்கே பார்த்தா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜேகே எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. சரின்ட்டு போயிட்டு ஒரு ஃபாரஸ்ட் கிட்ட ஒரு சின்ன ரோடு மாதிரி போகுது. அங்கே போய் கார் ஸ்டாப் ஆகுது. ஜங்குக் இங்கே எதுக்கு சொல்கிறாங்க. நீ வா என் கூட எவ்வளோ நம்பிக்கை இருக்கல சொல்கிறாங்க. நம்பிக்கை இருக்குது ஜங்குக், ஆனால் வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு பிளேஸ் போகிறாங்க. போகும்போது தெரியுது அங்கே ஏதோ வந்துட்டு ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி இருக்குது. என்ன ஜேகே சொல்கிறாங்க. வா சொல்லி பார்க்குறாங்க. அங்கே பார்த்து லைட்டாக ஃபயர் வந்து எரிஞ்சிட்ருக்கு. இது சொல்கிறாங்க. இது இந்த இடத்துல இங்கே யாருமே இல்லை, இந்த காட்டுக்குள்ளே வந்து யார் இந்த நெருப்பு வந்து பார்த்தா வச்சது சொல்லி பார்க்குறாங்க. இப்போது அப்போ தான் கொஞ்சம் தள்ளி பார்க்குறாங்க. என்ன டென்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. டென்ட்டை சுற்றி ஃபுல்லாக பலூன்ஸாக கட்டிகிட்டு இருக்கு. நம்ம ஜெமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்க. சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு அழகான டென்ட்டு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன பெரிய ஒரு பெரிய ஸ்டோன், ஒரு பாறைன்னு சொல்லுவாங்களா, பெரிய பாறை இருக்குது. அந்த பாறை மேலே அழகான ஒரு டென்ட்டு. அதுக்கு முன்னாடி நல்லா ஃபயர்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மரத்துண்டுகள்லாம் இருக்குல்ல, அதில் வச்சு நல்லா ஃபயர் ரெடி பண்ணி அதோட ஃபயர் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை சுற்றி பார்த்தோம்னா பலூன்ஸு, ஃப்ளவர்ஸு அப்படி சொல்லிட்டு அழகாக டெக்கரேட் ஆகிருக்கா. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியல. ஜேகே இது சொல்கிறாங்க. இது நான் பண்ணது அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கா. போயிட்டு கிட்டே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே பின்னாடி பார்த்தோம்னா ஒரு அழகாக ஃபால்ஸ் வந்து விழுந்துட்டுருக்கு. இது சொல்கிறாங்க. இது இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த அருவியோட சத்தமே நல்லா கேட்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ் எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. நான் எப்போல்லாம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் இங்கே வருவேன் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் இல்லை, இப்போ நான் லோன்லியாக ஃபீல் பண்ணல, இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். நான் எப்போல்லாம் லோன்லியாக இருக்கணும் இங்கே வந்து உட்காருவேனா அப்போ தோணும் இந்த ஃபால்ஸ் சவுண்ட்லாம் கேட்கும் அப்படின்னு இந்த ஸ்டோன் மேலே உட்காந்துருப்பேன். நம்ம இந்த வேர்ல்டு தனியாக இருக்கும்னு நினச்சேன். அப்படி இருக்கும்போது என் லைஃப்பில் வந்து ஒரு பர்சன் தான் நீ வந்ததுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு அதிகம் வந்ததே இல்லை. இப்போது நான் தனியாக இல்லைன்றதுக்காக இந்த பிளேஸ்லேயே சொல்லணும். அந்த பிளேஸில் நான் ரொம்ப அழுதுருக்கேன், நிறைய ஹர்ட் ஆகிருக்கேன். என்னுடைய அண்ணாவை நினச்சி நான் அழுதுருக்கேன். நான் என்னோடய ஃபேமிலி, என்னோட அம்மா அப்பாவையும் நான் ஹர்ட் பண்ணுறேன், நானே ஹர்ட் ஆகிறேன், என் லைஃப்பையும் நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அழுது இந்த பிளேஸில் தான். இதே பிளேஸில் தான் இந்த ஃபால்ஸுக்கு முன்னாடி நான் அழுதுருக்கேன். இந்த ஸ்டோனில் தான் அதிகமாக உட்காந்துருக்கேன் தனியாக. இப்போது நான் அப்படி இல்லை, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு இந்த பிளேஸில் காமிக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இப்போ நீ ஹர்ட் ஆகலை. இப்போ நான் ஹர்ட்டே ஆகலை சொல்கிறாங்க. இந்த பிளேஸ்க்கு நான் வந்து ரொம்ப டேஸஸ் ஆகுது, நாங்கள் வந்ததே இல்லை, உன்னை கூட்டிகிட்டு வரதுக்காக வந்திருக்கா சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே அழகாக அந்த ஸ்டோன் மேலே ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு பெரிய ஸ்டோனு, அது மேலே கேக்கு, அதை சுற்றி கேண்டில்ஸ்லாம் இருக்குது. இது சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் டார்க் ஆகுது பிளேஸ். ஏன்னா வரும்போது 6 o'clock இருந்திருக்கும், இப்போ 7 o'clock அப்படியே டார்க் ஆகிட்டே இருக்கா. இங்கே டார்க் ஆக அந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஃபயர் ஒர்க்ஸு, அதில் அழகான ஒரு டென்ட்டு, அதை சுற்றி பலூன்ஸு, அதை சுற்றி ஃப்ளவர்ஸு, அப்படியே குட்டி ஒரு கேக்கு, அதை சுற்றி கேண்டில்ஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஜிம்மிக்கு இதை பார்க்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜேகே இவ்வளோ தூரம் பண்ணுவாங்கட்டு ஜிம்மி இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஜேகே கிட்டே இருந்த ஜேகே ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க ஜெய்மின். அப்போ போய் இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்போ ஜேகே ஜிம்முக்கு முன்னாடி நீட் பண்ணி ஜிமின் எப்போதும் என் லைஃப்பில் இருப்பட சொல்கிறாங்க. எப்போ உங்க கூட தான் இருப்பேன் ஜேகே, நான் எங்கே போக போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னோட லாஸ்ட் பிரீத் இருக்க வரைக்கும் உங்க கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ சொல்லிடுறேன், யூ ஆர் மை வேர்ல்டு, எப்போதுமே நீ மட்டும்தான் என்னோடய ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட லவ் நீ தான், எனக்கு தெரியும். ஆனால் லவ்னு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போ கூட சொல்கிறேன், லவ் யூன்ற வேர்ட்ஸ் எனக்கு வந்து விருப்பம் இல்லை. யூ ஆர் மை வேர்ல்டுன்னு சொல்ல தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா, இந்த வேர்ல்டில் தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். ஹாப்பினஸ் இருக்கும், சேட்னஸ் இருக்கும், க்ரையிங், ஹர்ட்டிங் எல்லாமே கலந்துருக்கும். அப்படி ஒரு பர்சன் நீ எனக்கு. உன்னை
நான் நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கேன், உன்னை அழ வச்சிருக்கேன், உன்னை அடிச்சிருக்கேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்படி இருந்துமே உங்ககிட்ட தான் எனக்கு ஹாப்பினஸும் கிடச்சிருக்கு. ஏன்னா நீ உங்ககிட்ட தான் அந்த இருந்திருக்குன்றது நாங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வேர்ல்டில் நம்ம வாழும்போது தான் நம்ம நினைக்கிறோம் ஏன் வாழறோம். சம்டைம்ஸ் நம்ம யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணால் நம்ம ஏன் இந்த வேர்ல்டில் இருக்கோம், நம்ம எந்த மாதிரி லைஃப்பை வாழணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுக்கு தெரியாது இந்த இதே வேர்ல்டில் கூட தான் நம்மளுக்கு ஹாப்பினஸும் இருக்குது. நம்ம அதை தேடாமல் நம்ம அது எங்கே இருக்குன்னு பார்க்காம நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சில டைம் தப்பான முடிவு கூட எடுக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, எல்லாம் ஒரு இடத்துல தான் எல்லாமே இருக்கும். அது எது நம்மளுக்கானதுன்னு நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். நீ என்னை தேர்ந்தெடுக்க, நான் என்னோட லைஃப் பார்ட்னராக ஆனால் நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சொல்கிறாங்க, அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட தானே எனக்கு ஹாப்பினஸும் கிடைச்சது சொல்கிறாங்க. என்னோட லவ்னு ஆசைப்பட்டது உங்கள்கிட்ட கிடைச்சிச்சு இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஹர்ட் பண்ணிங்க எல்லாம் சொல்ல, ஆனால் அதுக்கப்புறம் என்னை எவ்வளோ நல்லா கேர் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறீங்க, என்னை எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்காக எல்லாம் பண்ணுறீங்க, சின்ன சின்னதாக என் மேலே பாசிட்டிவ் ஆகுது, எனக்கு ரொம்ப நல்லா இப்போ டேக் கேர் பண்ணிக்கிறது, எனக்கு இவ்வளோ கேரிங், இவ்வளோ கம்ஃபர்ட். ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அப்படி பண்ணும்போது கூட வாங்கி கொடுத்தாங்க. அன்றைக்கி கூட என்னை எடுத்துக்க கூடாதுன்னு நினச்சி அப்போ கூட என்ன வந்துட்டு கம்ஃபர்ட்டாக என்னை வந்துட்டு எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் யார் நினைப்பாங்க. நான் இந்த வேர்ல்டில் ஒரு பெஸ்ட்டான பர்சனாக சூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே இதில் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள் ஜேகே, லைஃப்பில் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, நம்ம ஹாப்பினஸ் மட்டும் இருந்தால் மட்டும் நம்ம லைஃப் நல்லா மீனிங்ஃபுல்லாக இருந்து அது எல்லாம் கலந்துருந்தால் தான் லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சேட்னஸ் எப்போ கூடவே இருந்துடாது. நம்ம வந்துட்டு ஹாப்பினஸ்ன்றது நம்ம எப்போவும், ஆனால் ஹாப்பினஸ் நம்மளால் நினச்சா உருவாக்க முடியும். ஆனால் சேட்னஸ்ன்றது அது நம்ம லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். அதை கூட நம்ம தான் சரி பண்ணணும் சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. நீ எப்போதும் நான் உங்கள் கூட மட்டும்தான் இருப்பேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி நான் உங்களோட வேர்ல்டோ, நீங்கள் சேம் நீங்களும் எனக்கு அப்படி தான். நீங்கள் தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி வேர்ல்டுனா அது நீங்கள் மட்டும் தான். ஓகேவா சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஃபியூச்சர் எல்லாரும் கிட்ஸ்லாம் வருவாங்க. ஆனால் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்றது என்னோட ஜேகே தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போட்டு ஜேக்கோட ஃபோர் ஒரு கிஸ் பண்ணா ஜேகே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. என்னோட லைஃப்பை நீங்கள் நம்ம நேற்று நைட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சு இந்த டே வந்து மொமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போலாம் யாரும் யோசிப்பாங்க சொல்கிறாங்க. நான் பாருங்க உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் நான் மறந்துட்டேனே, நீங்கள் தானே இதெல்லாம் ரெடி பண்ணீங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் ஜேகே பார்க்குறாங்க, ஏன்னா நீ என்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கல அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ அந்த கேக்கை கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரிங்கை போட்டுக்கோ சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிம்முக்கு, ஏன்னா மேரேஜ் டே அன்றைக்கி விருப்பமே இல்லாமல் அந்த ரிங்கை போட்டேன்னா அதனால தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த ரிங்கை வந்து போட்டு விட்றாங்க. ஜிமின் ஜேகேக்கு அதேமாதிரி போட்டு விட்றாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக அந்த கேக்கை கட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அம்மா ஜேகே நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அனிமல்ஸ் வரதா சொல்கிறாங்க. அதுக்கு தான் இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது பாரு, இங்கே வந்துட்டு யாரும் வரமாட்டாங்க, அங்கே அனிமல்ஸ்லாம் வராது. அப்புறம் தூரத்துலேருந்து வந்து பார்த்தா கூட இந்த ஃபால்ஸ் சவுண்ட் இருக்கா, இங்கே ஃபயர்லாம் இருக்கா, அவ்வளோ சீக்கிரம் எதுவும் இங்கே வராது, இங்கே பெருசாலாம் ஆபத்தில் இல்லை, நான் பார்த்துருக்க சொல்கிறாங்க. அப்போ எனக்கு நைட்டுக்கு தான் ஸ்டே பண்ண போகிறோமா. ஆமாம் அந்த டென்ட்டுக்குள்ளே போய் பாரு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஜேகே அந்த டென்ட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஜேகே இது என்ன சொல்கிறாங்க, இல்லை நேற்று வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக நான் நினச்சேன், நான் நேற்று வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணான்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி எதுவும் டெக்கரேட் பண்ணாமல் பண்ணிட்டோமா எனக்கு ஒரு மாறின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜேகே இது நீங்கள் தான் சொல்கிறாங்க. ஏன் நான் ஹியூமன் இல்லையா, எனக்குலாம் ஃபீலிங்ஸ் ஆசைல சொல்கிறாங்க. இருக்கலாம் என்னோட ஜேகேக்கு இதெல்லாம் தோணுன்னு எனக்கு தெரியாமல் போச்சே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ரொம்ப அழகாக அந்த பெட்டில் அந்த டென்ட்டுக்குள்ளே அப்படியே ஜிம்மில் வந்து லைட் பண்ண வைக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்மி ரொம்ப ஹாப்பி. ஜேகே போய் கிஸ் பண்ண ஜேகே பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ ஜேகே சொல்கிறாங்க. நம்ம ஜேகே அப்படி ரொம்ப ஹாப்பி ஹக் பண்ணிட்டு யூ ஆர் மை வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது அகைன். அப்போது ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா இங்கே நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு ஜங்கு சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இன்றைக்கி 1 டே மட்டும் ஜங்குக்கு என்ன வந்துட்டு நீங்கள் எங்கே வெளியே கூட்டிகிட்டு போங்களா சொல்கிறாங்க. ஜிம்மி ஏன் ஜிம்மி இப்படி சொல்கிறாங்க. பின்ன நான் இந்த பசங்க கூட கட்டிட்டு அழகிறேன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. நான் எத்தனை டைம்ஸ் இருக்கோம் உங்கள் அம்மாவை 2 பேரும் ஹார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் வந்து கூட்டாக திருத்துட்டு முடிச்சுட்டு நிற்குதுங்க. ஒரே மாதிரி எப்படின்னா 2 பேரும் வந்துட்டு ட்வின்ஸ் பாய் தான். ஒரு பர்சன் பேர் வந்துட்டு ஜங்மின், இன்னொரு பர்சன் பேர் வந்து ஜங்சன். 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா தூக்குங்க சொல்கிறாங்க. அதுங்க பாருங்கள் ஜேகே இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இப்போ நான் ஒரு பர்சன் தூக்குனா என்ன சொல்லுவாங்க, நீங்களும் என்னை தூக்குங்க சொல்லுவாங்க. உங்ககிட்ட வரலாம்ல சொல்கிறாங்க. ஆனால் ஜங்கு பார்த்தாங்க. இப்போ உங்களோட அம்மா தூக்கணுமா சொல்கிறாங்க. அப்படின்னு டிங்குன்னு தலையாடுதுங்க. 2 பேரும் நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரா, இப்போ வந்து அவர் வந்து டின்னர் பண்ணி ஐஸ் ஓப்பன் பண்ணா அப்படி ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேரும் கூட டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மி இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரீசன் வந்து அவங்க ஒன்றாவே ஒன்று தூக்க சொல்கிறாங்க. ஆனால் என்னால் முடியல, சேம் டைம் எப்படி தூக்குவேன் சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ ஹேண்ட் வலிக்குது, குழந்தைய அந்த போட்ட பரவாயில்ல, இப்போ பேர் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க சொல்கிறாங்க. ஜிம்மி கண்ணு வைக்காத சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அவங்களுக்கு டைமுக்கு டைம் ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, குழந்தைங்களை எப்படியே வச்சுக்கிறது சொல்கிறாங்க. ஜிம்மி இப்போ தான் ஜிம்மி ஹெல்த்தியான ஃபுட்டெலாம் கொடுக்கணும், அப்போ தான் வந்து பேபிஸ் பெருசாக நல்லா இருப்பாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஜேகே அவங்க வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும்னு கொடுக்குறீங்க, என்ன ஏன் ஜேகே எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்த்தா கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணிருக்காரு.
நம்ம ஜிமின் ஜேகே பார்க்குறாங்க. அப்போ நீ என்னோட பேபி இல்லையா? அவங்க 3 பேரும் நல்லா பார்த்துக்க தானே என்னோட டியூட்டி. அதுதானே ஃபஸ்ட்டு என்னோட ப்ரியாரிட்டி. நீ ஃபஸ்ட்டு என்னோட பேபி, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும். அப்போ நீ நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்ல, அதனால தான் சொல்கிறாங்க. ஐயோ ஜேகேங்க பாருங்கள், நானும் வெயிட் ஆகிட்டேன். என்னோட அந்த பசங்க பாருங்கள், இவங்களும் இருக்காங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆனால் நீங்கள் மட்டும் அப்படியே இருக்கீங்க ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை ஜிமின், நான் உங்கள் 3 பேரும் பார்த்துக்கிட்டேன்னா அந்த சந்தோஷம், அந்த ஹாப்பினஸே போதும்னு தோணுது. இல்லை ஜேகே, நீங்கள் சரியாக சாப்பிட்றது கூட தெரியுமா? இந்த பேபிஸ் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் நீங்கள் மட்டுமே கேரிங் பண்ணிக்கிறீங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ சரி, என்ன மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு தான் எதுவுமே வேணாமா சொல்கிறாங்க. எனக்கு தான் எல்லா ஹாப்பினஸும் நீ கொடுத்துருக்கியே, நீ தான் அப்படி பார்த்துக்கிறியே. நான் அவங்க பேபிஸ் தூங்கும்போது நீ மேக்ஸிமம் என் பக்கத்தில் தான் வந்து இருக்கா, என்ன தான் பார்த்துட்டே இருக்கா. என்னை அவ்வளோ லவ் பண்ணுற ஸ்டில் நானே நினைக்கிறேன், நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தையெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு என்னமா ஸ்டில் என்னை இப்படி லவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன்னா ஸ்டில் நீ வந்துட்டு என்னை மட்டுமே ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அது பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, அதுவே போதுன்னு இருக்குது தெரியுமா சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி டேஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. பேபிஸ் வந்து இப்போ ஜேகே ஹேண்டில் இருக்காங்க. ஜிமின் ஹக் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது ஜேகே, பேபிஸ்லாம் அம்மாட்ட கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் கொஞ்சம் சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் வேண்டாம், எனக்கு பேபிஸ்லாம் அம்மாட்டெல்லாம் கொடுக்கவே, அவங்க வந்து பார்க்கட்டும் கொஞ்சட்டும், எனக்கு தப்பு இல்லை. ஆனால் எனக்கு நீங்கள் 3 பேரும் என் கூட மட்டுமே இருக்கணும். எனக்கு மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கணும், எவ்வளோ கேரிங் பாசம் இருக்கும், அதே சேம் 2 பேபிஸ் மேலேயும். வேறு யாருக்கிட்டையும் வந்து பாசமாக இருக்கக்கூடாதுன்னு தோணுது எனக்கு. நம்ம 4 பேர் மட்டும் 3 பேர் மட்டுமே, அதான் நம்ம 4 பேர், எனக்கு நீங்கள் 3 பேர் மட்டும் அப்படின்னு தோணுது சொல்கிறாங்க. ஜேகே அவ்வளோ பாசம் அவ்வளோ லவ்வோடு இருப்பாங்க. பேபிஸ்மே ஜேகே ஜிமினோட ஜேகே கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. ஏன்னா ஜிமின் வந்து கொஞ்சம் மிரட்டுவாங்க. ஆனால் ஜேகே அப்படி கிடையாது. ஜேகே ரொம்ப கேரிங், ரொம்ப லவ் கொடுப்பாங்க. அப்படியே அவங்க 3 பேர் மட்டுமே அவ்வளோ, அவங்க 3 பேர் அவங்க வேர்ல்டுனே அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் மட்டும் என் லைஃப்பில் வராமல் தானே எவ்வளோ கஷ்டப்பட்டுருவான் தெரியுமா சொல்கிறாங்க. நான் சொல்ல வேண்டியது நீ சொல்கிற ஜிமின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னால் என்ன, நான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என் லைஃப்பில் வராமல் இருந்தால் நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம்னு தோணுது சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ லவ். அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் லவ் ஹைட் பண்ணுறீங்களா ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு தெரியல ஜிமின், நான் லவ் ஹைட் பண்ணுறேன்னா இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோட ஜிமின் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னோட ஜிமின் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஜிமின் என்னோட கிட்ஸ் இவங்க 2 பேரும், நீங்கள் 3 பேர் தான் எனக்கு ரொம்ப எனக்கு இப்போ என் லைஃப்பில் நீங்கள் 3 பேர் மட்டும் தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒன்றா ஹாப்பி இதே மாதிரி இருந்துட்டா போதும், என் லைஃப்பில் வேறு எதுவுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4 பர்சன் இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பார்க்குறது சொல்கிறாங்க. நம்ம 4 பேர் இருக்கோம், இப்போ அவங்க 4 பேரை சொல்லி பார்க்குறாங்க. யார் அப்படின்னா நம்ம ஜேக்கோட பேரண்ட்ஸ், ஜிமினோட பேரண்ட்ஸ் தான். இப்போ வந்து டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க 2 பேர் நம்ம பேபிஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கிகல் பண்ணுறாங்க. என்னடா சிரிக்கிறீங்க சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து நின்றுருக்காங்க. இப்போ பேபிஸ் 2 பேரும் வந்துட்டு டேட்டா அப்படி சொல்லிட்டு கீழே விடுறாங்க. நம்ம இறக்கி விட 2 பேரும் ஓடி போய்ட்டு ஆளுக்கு ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜேகே பார்க்குறாங்க. என்ன ஜேகே இப்போ கூட உண்டாக கிட்ஸை எங்கிட்ட கொடுக்க மாட்டேயா சொல்கிறாங்க. பிறந்ததுலேருந்து நான் தான் பார்த்துப்பேன், நாங்களே மேனேஜ் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டேன். இப்போ கூடவா சொல்கிறாங்க. அம்மா அப்பாங்க பாருங்கள் ஆண்டி அங்கிள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வாங்க பாருங்கள் என்ன பண்ணுங்க. ஆனால் என்னோட பேபிஸை நானே வளர்க்கணும்னு நினைக்கிறேன். நானும் ஜிமினுமே எங்களோட லவ் எங்களோட கேர் எல்லாத்தையும் கொடுத்து ஈக்குவலாக நாங்களே பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குவா ஜேகே, நீ இப்படி இருக்கணும்னு நினச்சி பார்க்குற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் வந்து ஏன் என்னோட ஜேகே பார்த்து எப்படி சொல்கிறீங்க, என்னோட ஜேகேக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் போய் கேட்க, ஆமாப்பா உங்களோட ஹஸ்பண்ட் நாங்கள் எதுவும் சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ 2 பேபிஸ் அவங்க கூட தான் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் 1 டே மட்டும் நாங்கள் கூட்டிகிட்டு போய் விளையாடுறோம் ஓகேவா, நீங்கள் 1 டே திருங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஏன்னா ஜிமினுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே பண்ணுறாங்க. சரிம்மா நீங்கள் 1 டே மட்டும் தான், நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டே கொடுத்துன்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது நம்ம ஜிமின்ட்ட பார்க்குறாங்க. ஜேகே மறைச்சி பார்க்குறாங்க. ஜிமின் இப்போ ஜேகே போட்டு டோர் லாக் பண்ணிட்டு என்னாச்சு எதுக்கு என்ன ஜிமின் இப்படி மறைச்சி பார்க்குறான்னு சொல்கிறாங்க. என் ஜேகே பேபிஸ் மேலே உங்களுக்கு அவ்வளோ லவ் இருக்குது, எனக்கு புரியுது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகுது, என்னோடய ஜிமினுக்கு பாசிட்டிவ் ஆகுது. ஆமாம் என்னோடய பேபிஸை பார்த்து சொல்கிறாங்க. என்னோடய ஜேகே அவங்க தூங்கும்போது அவங்க 2 பேபிஸையும் அவங்கள செஸ்ட்டில் அழகாக படுக்க வச்சுக்கிறாங்க. என்னை பார்த்தா ஒரு ஓரமாக வச்சுக்கிறாங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஒன்று நான் ஓரமாக வச்சுக்கிறேன், நான் உண்மையை சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, பேபிஸ் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் பேபிஸை தூங்க வச்சுட்டு பக்கத்தில் வரீங்க, ஆனாலும் எனக்கு உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்புறம் எதுக்காக நீ என் பக்கத்தில் ஒரு பேபி வச்சுட்டு இன்னொரு பேபி பக்கத்தில் நீ போகிற, பேபிஸ் 2 பேரும் சென்டரில் தானே வைக்கிற சொல்கிறாங்க. அது என் பேபிஸ் மேலே எனக்குள்ள லவ் சொல்கிறாங்க. ஓன் பேபிஸை சொல்கிறாங்க. சாரி நம்ம பேபிஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப டைட்டாக ஹேக் பண்ணிட்டேன். ஐ லவ் யூ ஜிமின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு இவங்க இப்போ தான் வந்துட்டு ஜேகே வந்துட்டு லவ் பண்ணுறது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. ஜேகே கிட்ட கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக சொல்லிட்டீங்களா சொல்கிறாங்க. லவ் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக வரும்போது வந்துடுச்சு அப்படி சொல்கிறாங்க. எப்படின்னா நானே அதுக்கு சொல்லக்கூடாது வேர்ட்ஸ் வேணாம்னு நினச்சேன், ஆனால் லவ்ன்றது கண்டிப்பாக யாராலுமே வந்துட்டு ஹைட் பண்ணவே முடியாதுல்ல சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் லவ்ன்றதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸஸ் ஆச்சு. இப்போது நீங்கள் அதை சொல்கிறதுக்கு யோசிச்சுட்டே இருந்தீங்க, ஃபைனலாக உங்களே அறியாமல் வந்துச்சா அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ ஹேட் யூ சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, பட் யூ லவ் மீ அப்படி சொல்கிறாங்க. எஸ் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட அந்த ஹாப்பி எண்டிங்கை நான் இங்கே முடிச்சிடறேன் ஓகேங்களா. உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பிடிச்சிச்சான்னு தெரியல, ஆனால் இது நான் ஹாப்பி எண்டிங் இதோட முடிச்சிடறேன். பை, டேக் கேர்.